ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் கான்செப்ட் தமிழ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாடிப்படிக்கு ஒட்டக்கூடிய டைல்ஸை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மாடிப்படிக்கு பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து டைல்ஸ் வந்து ஒட்ட மாட்டாங்க. ஒரு சில டைம் வந்து டைல்ஸ் ஒட்டுவாங்க. அதுவும் வீட்டுக்குள்ளே இருக்கிற படினா கண்டிப்பாக வந்து டைல்ஸ் வந்து ஒட்டுவாங்க. அதுக்கு லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய ஒரே டைல்ஸ், ஒரு ஸ்டேர் கேஸுக்கு வந்து ஒரே டைல்ஸாக வந்து வரக்கூடிய டைல்ஸை பற்றி தான் இந்த பதிவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது முன்னிருந்தே இருக்குது. ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நிறைய டிசைன்ஸு, நிறைய சைஸஸில் அவைலபிலிட்டி இருக்குது. அதாவது என்ன சைஸில் அவைலபிலிட்டி இருக்குது அப்படின்னா, நமக்கு அகலம் வந்து 3 அடியில் இருக்குது, அதுக்கப்புறம் 4 அடியில் இருக்குது, 5 அடியிலையும் இருக்குது. இந்த உயரம் பார்த்திங்க அப்படின்னா 1 அடியில் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம வாங்கினோம் அப்படின்னா வாங்கி அப்படியே வந்து டைல்ஸ் ஒட்டுற மாதிரியே ஒட்டிக்கலாம். இப்போ இதே வந்து நீங்கள் மற்ற டைல்ஸ் வாங்கி ஒட்டுறீங்க அப்படின்னா நமக்கு வந்து சைஸ் அவைலபிலிட்டி வந்து கம்மியாக இருக்கும். ரெண்டாவது வந்து நிறைய வெட்டி ஒட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஜாயின்ஸ்லாம் நிறையா இருக்கும். படியில் ஒட்டுறப்போ ஜாயின்ஸ் எல்லாம் வந்து நிறையா இருக்கும். நடுவில் மாவெல்லாம் வந்து வைக்க வேண்டியது வரும். ஸோ இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுறோம், இந்த படிக்குனே வர்ற டைல்ஸை வந்து வச்சு ஓட்டுறோம். ஸோ இப்போ இந்த டைல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து 2 ஸ்ட்ரிப்பும் வந்து கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து உங்களுக்கு வழுக்காமல் இருக்கிறக்கும் வந்து நமக்கு ப்ரொவிஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறக்கு ரொம்ப லுக்காக இருக்கும் அப்படிங்கிறது தான் மெயின் அட்வான்டேஜ். ரெண்டாவது ஜாயின்ஸ் இருக்காது அப்படிங்கிறது ஒரு ரெண்டாவது பெரிய அட்வான்டேஜ். ஸோ இதில் வந்து டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா இது வந்து பர்டிகுலரான டிசைன்ஸ் எல்லாம் வர்றங்காட்டி நமக்கு வந்து காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் நீங்கள் வீட்டுக்குள்ளே ஓட்டுறக்கு கண்டிப்பாக இது வந்து ஒரு ரொம்ப ரிச் லுக்கை தரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் கிடையாது. சரி, இது எவ்வளோ வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 அடி அகலம் உள்ள டைல்ஸ் வந்து ஒரு 800 1000 அந்த ரேஞ்சுக்கு வந்து விற்கிறாங்க. இதே வந்து 3 அடி அகலம் உள்ள ஒரு டைல்ஸ் வந்து ஒரு 700 600 அந்த ரேஞ்சுக்கு வந்து விற்கிறாங்க. இப்போ இதே வந்து நம்ம டைல்ஸ் வாங்கி ஒட்டுறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஸ்டெப்ஸுக்கு வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 300 அந்த ரேஞ்சுக்கு வந்து செலவாகும். இதே வந்து இந்த டைல்ஸ் ஒட்டுறப்போ ஒரு 600 அந்த ரேஞ்சுக்கு வந்து செலவாகுது. இது வந்து அந்த ரைஸு த்ரெட்டு, அதாவது நம்ம படி ஏறோம்ல, அதில் வந்து மேலே வந்து கால் வைக்கிற இடமும் அதுக்கு சைடில் இருக்கிற இடமும் ரெண்டுமே வந்து சேர்ந்து தான் இந்த ஒரு செட்டு தான் இந்த ரேட்டு. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு நம்ம ஒட்டுறக்கு மாடிப்படி ஒட்டுறக்கு டபுள் த டைம்ஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் டபுள் த டைம்ஸ் ஆனாலும் அந்த ரிச் லுக்கும் வந்து கண்டிப்பாக வந்து இதில் வந்து கிடைக்கும். இப்போ நம்ம வந்து வீடு கட்ட போதே வந்து ஒரு 1 or 2 twice தான் வந்து கட்ட போகிறோம். ஸோ இது வந்து ஒரு பெரிய ரேட்டை வந்து கொண்டாந்து விட்டுருமானா கண்டிப்பாக கிடையாது. ஸோ மீறி போனால் வந்து ஒரு 5000 வந்து ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாகும். ஆனால் அந்த லுக்கு வந்து நீங்கள் எத்தனை நாள் கழித்து பார்த்தீங்கனாலும் அந்த லுக் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால வந்து நீங்கள் இந்த ஒரு 2000 3000 வந்து பார்க்காம ஒரு 5000 இருக்கிறது டிஃப்ரென்ஸ் எல்லாம் வந்து பார்க்காம நம்ம அந்த மாதிரி வாங்கி ஒட்டினோம் அப்படின்னா ரொம்ப ரிச் லுக் இருக்கும். இப்போ அது வீட்டுக்கு வெளியில் இருக்குது, பெருசாக வந்து எனக்கு பார்வைக்கே வராது ஸ்டேர் கேஸ் அப்படிங்கிறப்போ இந்த மாதிரி டைல்ஸ்லாம் ஒட்ட தேவையில்லை. நார்மலாக வந்து ஸ்டேர் கேஸ் கட்டினாவே போதுமானது. நீங்கள் வந்து பூச்சி வேலையிலேயே வந்து அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, பெயிண்ட்டு கூட அடித்து விட்டுக்கலாம். பட் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது, இல்லை வந்து நம்ம முன்னாடி எலிவேஷன்லேயே வந்து ஸ்டேர் கேஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறப்போ இதை ஒட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப ரிச் லுக்காக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் எப்படி இருந்தாலும் வந்து டைல்ஸ் வாங்குவோம். நான் டைல்ஸ் வாங்கினா அந்த மாதிரி வெட்டி ஒட்டுறப்பெல்லாம் நிறைய வேஸ்டேஜ் வந்து வரும். அதனால் வந்து அதை வந்து தவிர்த்துக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பண்ணலாம். இப்போ நம்ம மெயின் ஸ்டேர் கேஸ், இந்த மெயின் வீட்டு படியெல்லாம் ஏறுறதெல்லாம் வந்து வாசப்படியெல்லாம் வந்து நம்ம கிரைனட்டில் போடுவோம். ஸோ அது வந்து வேறு. பட் இது வந்து மாடிப்படிக்கு வந்து டைல்ஸ் ஒட்டினீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இன்னமும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீட்டு படிக்கே வந்து மெயின் வாசப்படிக்கே வந்து இதை கூட ஒட்டலாம். ஸோ பார்க்குறக்கு ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நோசிங் வந்து பண்ணிடுறாங்க. இப்போ இதே வந்து நார்மல் டைல்ஸில் நோசிங் வராது. ஸோ நோசிங் வராதனால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு தனியாக நோசிங் வந்து பண்ணுவோம். அப்போ அதுக்கு தனியாக ஆளுக்கு வந்து கூலி கொடுக்கணும். நோசிங் வந்து சும்மாலாம் வந்து பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா காசு வந்து வாங்குவாங்க. அப்போ அதனால் இந்த மாதிரி வந்து படியை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு ஆடட் அட்வான்டேஜாக இருக்குது. ஸோ இதில் வந்து அட்வான்டேஜ் வந்து நிறையாவே இருக்குது. ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து நமக்கு வந்து காஸ்ட் தான். ஸோ இந்த காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகிறதெல்லாம் வந்து நம்ம பார்க்காம இருக்கிறது நம்ம வீட்டுக்கு வந்து பார்வைக்கு ரொம்ப அழகான லுக்கை கொடுக்கும். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.